வணக்கம் மாணவர்களே, அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? வாருங்கள், நாம் இன்று அறிவியல் செயல்திறன்களை பற்றி பார்ப்போம். மாணவர்களே, அறிவியல் செயல்திறன்களில் இன்று உற்றறிதல் மற்றும் தொடர்பு கொள்ளுதல் என்பதனை பற்றி தெரிந்து கொள்வோம். உற்றறிதல் என்றால் என்ன? பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், தொடுதல் போன்ற ஐம்புலன்களைக் கொண்டு அறிவதே உற்றறிதலாகும். எடுத்துக்காட்டுகளை காண்போம் வாருங்கள். மாங்காய். மாங்காய் புளிப்பாக உள்ளது. இதனை எப்படி நாம் அறிந்து கொள்கின்றோம்? சுவையின் மூலமாக. எப்படி நாம் சுவையை அறிந்து கொள்வோம்? நமது நாக்கின் வழி. மாணவர்களே, சிவப்பு நிற ரோஜா மலர்கள். சிவப்பு நிறம் என்பது எவ்வாறு அறிந்து கொண்டோம்? ஆம், கண்களை கொண்டு பார்ப்பதனால்தான். கோழிக்கறி மணமாக உள்ளது. எவ்வாறு அந்த மனத்தை நாம் அறிந்து கொண்டோம்? மூக்கின் மூலம், நுகர்தலின் மூலம்தான். பூனையின் உரோமம் மிருதுவாக உள்ளது. தொடுதலின் மூலம் நாம் பூனையின் உரோமம் மிருதுவாக உள்ளது என்பதை அறிந்து கொண்டோம். ஒலிபெருக்கியின் ஒலி மிகவும் சத்தமாக உள்ளது. காதை கொண்டு கேட்பதன் மூலம் அதன் சத்தத்தை உணர்ந்து கொள்ளலாம். மாணவர்களே, உற்றறிதல் என்பது பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், தொடுதல், முகர்தல் போன்ற ஐம்புலன்களை கொண்டு உணர்வதே ஆகும். வாருங்கள் மாணவர்களே, அடுத்து தொடர்பு கொள்ளுதல் என்றால் என்ன என்பதனை காண்போம். நமக்கு கிடைத்த தகவல்களை பல வழிகளில் பரிமாறிக்கொள்வதே தொடர்பு கொள்ளுதல் ஆகும். எடுத்துக்காட்டுகளை காண்போமா? படம். படங்களை கொண்டு விளக்கம் கூறுதலும் தொடர்பு கொள்ளுதல் தான். அட்டவணை. அட்டவணையை கொண்டு விளக்கம் கூறுதல். மாணவர்களே, நாம் பல இடங்களில் பல சின்னங்களை பார்க்கின்றோம். இந்த சின்னங்களின் வழி பல விவரங்களை நாம் அறிந்து கொள்கின்றோம். சாலைகளில், பள்ளிக்கூடங்களில், மற்ற இடங்களில் அனைத்திலும் பல சின்னங்களை நாம் எப்பொழுதும் கண்டு கொண்டே இருக்கின்றோம். சின்னங்களை கொண்டு விளக்கம் கூறுதலும் தொடர்பு கொள்ளுதலில் அடங்கும். மாணவர்களே, இன்று நாம் அறிவியல் செயல்திறன்களில் உற்றறிதல் மற்றும் தொடர்பு கொள்ளுதல் பற்றி தெரிந்து கொண்டோம். மேலும் உங்கள் பாட புத்தகங்களில் இதற்கான விளக்கங்கள் அடங்கியிருக்கின்றன. அதனை படித்து புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம் மாணவர்களே. அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.